மாநிலங்களின் சுற்றுலா திருவிழாவான முதல் தக்ஷின் பாரத் உற்சவ் 2024 கண்காட்சி மற்றும் முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு அடுத்த மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. கர்நாடக அரசின் சுற்றுலாத்துறையுடன் இணைந்து கர்நாடக வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பு அடுத்த மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் தக்ஷின் பாரத் உற்சவ் 2024 கண்காட்சி மற்றும் உச்சி மாநாடு பெங்களூருவில் உள்ள அரண்மனை மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்தான செய்தியாளர் சந்திப்பு சென்னை கிண்டி ஐடிசி கிராண்ட் சோலாவில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கர்நாடக வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பின் தலைவர் ரமேஷ் சந்திரா லகோடி, தமிழக சுற்றுலாத்துறை இணை இயக்குநர் பாண்டியன் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் AM விக்ரமராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தென்னிந்திய மாநிலங்களின் சுற்றுலா திறனை வெளிப்படுத்தும் அதே வேளையில் முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை வலியுறுத்தும் விதமாக அமையவுள்ளது. தக்ஷின் பாரத் உற்சவ் உச்சி மாநாடு 2 நாள் நடைபெறவுள்ளது. இது சுற்றுலாத்துறையில் பங்குதாரர்களை ஈடுபடுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா முதலீட்டாளர்கள் சந்திப்பு, தென் மாநிலங்களின் வளமான கலாச்சாரம், உணவு வகைகள் மற்றும் சுற்றுலா சலுகைகள் மாநாடுகளில் பேச உள்ளனர். நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பு தலைவர் ரமேஷ் சந்திரா லகோடி பேசியதாவது: தமிழகத்தில் இருந்து நிறைய பேர் பங்கேற்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம், பாண்டிச்சேரி, லட்சத்தீவு உள்ளிட்ட இடங்களில் உள்ள சுற்றுலா தலங்களை இணைந்து புதிய முயற்சியை எடுத்து இருக்கிறோம். உங்கள் முதலீடுகளை எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார். Federation of Karnataka Chamber of Commerce Industry has come for Dakshin Bharat Utsav for a road show to promote tourism, and I request each of the tourist sector, my friends from Tamil Nadu, to participate as a delegate, as a sponsor, and to put stalls and make all the tourism conclave of Dakshin Bharat Utsav at Bangalore on June 15-16 a success, and it is in collaboration with all states, Tamil Nadu, Telangana, Karnataka, Andhra, Kerala, and next year, with all God's grace, we'll come to Tamil Nadu to promote again Dakshin Bharat Utsav. I request each one of you to participate. This is for the MSME, where the investors can invest. We'll have your participation in front of the government of Karnataka state, and other principal secretaries of other states are there, so that you can have the land bank details, and please come and show your interest to put investment from SME from 1 crore to 100 crore, so that last mile connectivity of tourism can be done. I once again invite you, all of you, to participate in Dakshin Bharat Utsav at Bangalore, June 15-16. Thank you. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் AM விக்ரமராஜா பேசியதாவது: தமிழக முதலமைச்சர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு கர்நாடக அரசு மூலம் வருகை தந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு என அனைத்து மாநிலங்களின் சுற்றுலாத்துறையும் ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்தி சீரமைக்க வேண்டும் என்ற சீரிய முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். அனைத்து பகுதிகளிலும் மக்களுக்கு சுற்றி பார்க்க வேண்டும், சுற்றுலா செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாகன நெருக்கடியால் இ-பாஸ் முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இ-பாஸ் முறையை கட்டாயமாக முதலமைச்சர் அப்புறப்படுத்திவிட்டு அங்கு மக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கார் நிறுத்துவதற்கு அடுக்குமாடிகளை அமைத்திட வேண்டும். அப்படி ஒரு சூழலை நிறுவினால் மட்டும்தான் வருங்காலத்தில் ஊட்டி போன்ற மலை சிகரங்களில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சீரான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதை செய்து தர வேண்டும் என வணிகர் சங்க பேரமைப்பு, தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கைகளை எடுக்கிறார்களோ அதற்கு தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு கட்டாயமாக உறுதுணையாக இருக்கும். அதேபோல கடற்கரை என்பது அற்புதமான திட்டம். சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை கடல் பறந்து விரிந்து இருக்கிறது. அதை மேம்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் நிதிகள் கொடுத்து தேவையற்ற இடங்களை தனியாருக்கு வாடகை கொடுக்கப்பட்டு கட்டாயமாக விடுதி போன்ற வடிவில் அமைப்பதற்கு வணிகர்களுக்கு செய்ய வேண்டும். அரசு பல நல்ல முயற்சிகளை மேம்படுத்துவதற்கு எடுத்தாலும் சில தவறான அதிகாரிகள் அங்கிருந்து இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள். அதற்கிடமில்லாமல் சிங் விண்டோ, அதாவது ஒரு இடத்திற்கான பட்டா பெறுவது உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில் பெறுவது அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக இந்த சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்காக அவர் மரியாதைக்குரிய
கர்நாடகா சேம்பருடைய தலைவர் லக்கோட்டி தலைமையில் அமைந்த கமிட்டிக்கு திறந்த வரவேற்பை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தருகிறது. குறிப்பாக தமிழகத்திலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு கர்நாடக அரசு மூலமாக வருகின்ற நிர்வாகிகள் இன்று அனைத்து மாநிலத்தை இணைத்து ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு மாநிலத்தை இணைத்து அனைத்து சுற்றுலாத்துறையும் ஒழுங்குபடுத்தி சீரமைக்கப்பட வேண்டும் என்பதை சீரிய முயற்சியோடு எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் மக்கள் வெளியில் செல்ல வேண்டும், சுற்றி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று நீலகிரி மாவட்டம் இங்கு ஏற்பட்டிருக்கின்ற வாகன நெருக்கடியால் இ பாஸ் முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இ பாஸ் முறையை கட்டாயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்புறப்படுத்திவிட்டு அங்கு தேவையான மக்களுக்கு வசதி ஏற்படுத்தக்கூடிய வகையில் கார் நிறுத்துவதற்கு மல்டிநேஷனல் அளவில் அடுக்குமாடிகளை கார் நிறுத்துவதற்கு அமைத்திட வேண்டும். அப்படி ஒரு சூழலை நிறுவினால் மட்டும்தான் வருங்காலத்தில் அந்த ஊட்டி போன்ற மலை சிகரங்களில் இருக்கின்ற வணிகர்களும் பொதுமக்களுக்கும் சீரான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதை கட்டாயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்து தரப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரவை வலியுறுத்துகிறது. அதே போன்று சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார்களோ அதற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரவை கட்டாயமாக உறுதுணை இருக்கும் என்பதை சொல்லி இந்த செய்தியை எடுத்து வெளியிட வருகின்ற ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று கடற்கரை என்பது தமிழகத்திலே அற்புதமான திட்டம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கடற்கரை பறந்து விரிந்திருக்கிறது. அதை மேம்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் அதற்கு நிதிகளை கொடுக்கப்பட்டு அங்கு தேவையற்ற இடங்களை தனியாருக்கு வாடகை கொடுக்கப்பட்டு அதை கட்டாயமாக ரெசார்ட் போன்ற அமைப்புகளுக்கு வணிகத்தை அமைப்பதற்கு சிங்கிள் விண்டோ முறையிலே அரசு நல்ல மேம்படுத்த வேண்டும் என்று எண்ணினாலும் சில தவறான அதிகாரிகள் அங்கே இருந்து இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள். அதற்கு இடம் இல்லாமல் சிங்கிள் விண்டோ முறையில அனைத்து வசதிகளையும் அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரவைப்பு வலியுறுத்துகிறது. நன்றி.